வவுனியா மாவட்ட ரயில் கடவை காப்பாளர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா மாவட்ட ரயில் கடவை காப்பாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடபகுதிக்கான ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தற்காலிகமாக ரயில் கடவை காப்பாளர்களாக சேவையில் இணைத்துக் கொண்டதாகவும் இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் சம்பளத்தை அதிகரிக்குமாறும் கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள சுமார் 75 ரயில் கடவை காப்பாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதுபோன்ற பல போராட்டங்கள் கடந்த 3.5 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கின்றோம். வேலை நிறுத்த போராட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இருந்த போதிலும் எந்த திணைக்களத்தை சார்ந்தவர்களோ அல்லது போக்குவரத்து அமைச்சரோ எங்களுடைய குறைகளை அல்லது எங்களுடைய தேவைகளை கண்டுகொண்டதாக இதுவரை தெரியவில்லை. வெறுமனே 250 ரூபாய் சம்பளத்தை பெற்று இந்த சேவையை நான் செய்து வருகிறோம். எங்களுக்கான மாத இறுதியான 31ஆம் தேதிக்கான சம்பளம் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை. நாளாந்த சம்பளமாக 250 ரூபாய் எங்களுக்கு தரையிடும். அது ஒரு குடும்பக்காரருக்கு காணாது. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் சிலவுகளுக்கெல்லாம் ஒன்றுக்கும் காணாது. எங்களை நிரந்தர நியமனமாக்கியும் சம்பளத்தை கூட்டி தரும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசாங்கத்திடம் அதில் 31ஆம் தேதி வந்தால் அந்த 1ஆம் தேதி சம்பளம் இல்லை, 31ஆம் தேதி சம்பளம் இல்லை. 28 டேட் முடிஞ்சா 28 2 நாள் டேட் சம்பளத்தை வெட்டிடுவினோம். அதோடு எங்களுக்கு இப்போ 250 ரூபா சம்பளம் தான் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த 250 ரூபா சம்பளத்தில் எடுத்துட்டு எங்களுக்கு இந்த குடும்ப நிலைமையை காப்பாற்ற முடியாமல் இருக்குது. பிள்ளைகளும் குடும்பங்களும் சில பிரச்சனையின் மத்தியில் திண்டாட்ட நிலையில இருக்கிறோம்.